Hi guys, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3யோட இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ளாட் ஃபே போட்டிருக்கனால எல்லா ஆர்டரும் 80 கிட்ட கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. செக் பண்ணிடுவோமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 80 தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபோட்டோ ஹோம் பேஜில் பார்ப்போம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆர்டர் 60 ருபீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ½ hour தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி கைஸ், நான் எல்லாம் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அதே 80 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இது நெட்டு சுற்றுதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தேர்ட் ஆர்டர் எடுக்க போகும்போது காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்ட் ஆர்டர் தான் டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்க போகிறோம். டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டோம். வெயில் ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கரெக்டுது. காலையிலேருந்து நான் சாப்பிடல, நீங்கள் தான் சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கும் 80 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி கைஸ், டோட்டலாக வந்து நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் லாகின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1 hours 19 minutes தான் லாகின் பண்ணியிருக்கோம். டோட்டல் 3 ஆர்டர்ஸ் கிட்ட எடுத்துருக்கோம். 240 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 4th ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ண வந்திருக்கோம். ஐ திங்க் 4th. ஆனால் இந்த ஆர்டருக்கு வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, 80 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 75 தான் கொடுக்குறாங்க. ஓகே, செல்ஃபி கேட்குது. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃபி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, இந்த ஆர்டருக்கு கிட்டத்தட்ட இதுக்கும் 75 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். டோட்டலாக இதோட எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 hours வந்து 5 ஆர்டர்ஸ் முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி போவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா செவன்த் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ண போகிறோம். டெலிவரி கொடுத்துட்டோம். லொக்கேஷன் வந்து இங்கே தான் காமிச்சது, இங்கே தான் கொடுத்து முடிச்சிருக்கோம். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் லாகின்ல இருந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2 hours 47 minutes 550 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 7 ஆர்டர்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா 2.57 கிலோமீட்டருக்கு 75 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போய் பிக் பண்ணுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கும் 75 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதோட நம்ம 9 ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம். 9 ஆர்டரில் 690 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா 10th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா 10th ஆர்டருக்கும் 75 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இன்னும் வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 765 3 hours 48 minutes கிட்ட லாகின்ல இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் காலை சாப்பாடே சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு 11th ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஐ மீன் இப்போ தான் பிக் பண்ணியிருக்கோம், கொண்டு போய் கொடுக்க போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்டரில் வந்து 10 ருபீஸ் டிப்ஸ் வர போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 12th ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பண்ண போகிறோம். இது கொடுத்துட்டோம், டெலிவரியும் மார்க் பண்ணிட்டோம். சரி, எவ்வளோ அமௌண்ட்டு காமிக்குதுன்னு பார்த்தோன்னா அதே 75 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஃபே வந்து எனக்கு இந்த ஐடி இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஃப்ளாட் ஃபேனா என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஆர்டரும் எப்போ கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர் ஃபுல்லாகவே 75 கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும். ஐ மீன் 75னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டர் 55 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ருபீஸ் வச்சு 75 ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலில் போய் கொடுக்குறது தான் முடியலை. சரி கறக்குது போட்டுக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். 13 ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டோம். டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருவோமா? டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுக்கும் 75 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். சொன்ன மாதிரி 75 வந்துருச்சா? டோட்டலாக இது வரைக்கும் 1000 ஓட்டியிருக்கோம். 5 hours வந்து 13 hours ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா 13th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அது எல்லா ஆர்டருக்குமே எனக்கு 75 தான் காமிச்சு. அதுக்கு தான் ஃப்ளாட் பே. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஆர்டருக்கு இவ்வளோன்னு 1 கிலோமீட்டர் போனாலும் அதே அமௌண்ட்டு தான், 4 to 5 கிலோமீட்டர்ஸ் போனாலும் அதே அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி தான் எனக்கும் இப்போ காமிச்சிருக்கு. அதனால ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 80 கிட்டே காமிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 75 தான் காமிக்குது. என்னன்னு தெரியலை. அதே மாதிரி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து முதலே சென்ட் பண்ணி விட்ருவாங்க. இவ்வளோ தான் ஃப்ளாட் ப்ரே இன்றைக்கி இந்த டைம் டு இந்த டைம் சொல்லிடுவாங்க. அதை நான் வேணா வீடியோட எண்டு இல்லை வீடியோட இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 14th ஆர்டர் தான் பிக் பண்ண போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு நான் உங்களுக்கு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை கூட 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அடுத்து ஓட்டலான்னு இருக்கேன். வெயில் ரொம்ப அடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அடுத்த இது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் எடுக்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 15th ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் see. எஸ் இட்ஸ் வெயிட். ஓகே போக கண்டினியூ பண்ணுறேன். 15th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து 16th தான் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 116. சரி நம்ம கொடுத்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எப்பவும் போல் டோட்டல் வந்து எப்பவும் போல் 75 தான். ஐ திங்க் ஸோ. பார்த்தீங்கன்னா 75 தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எத்தனை ஆர்டர் இன்ன வரைக்கும் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 1375. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டோட்டல் 18. காய்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே வெற்றிகரமாக 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 22 ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:31 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் 10 o'clock ஓட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு சரியான அசதியாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டருக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அதே 75 தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போக அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். டோட்டலாக இதுவரை 23 ஆர்டர்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் 22 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் எத்தனை மணி ஆகுதுன்னா 8:04 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 rupees கிட்ட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே வர்ற ஆர்டர் ஃபுல்லாகவே 90 rupees கிட்ட கொடுத்துருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 26 ஆர்டர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். 20 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். 11 hours 46 minutes. நெட்ஒர்க் இல்லைன்னு வருது. 1 second ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ட்ரை கொடுத்து பார்ப்போம். ஓகே, டோட்டலாக வந்து இவ்வளோ ரூபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வீடியோட ஹெட்டில் எப்பவும் போல் உங்களுக்கு நான் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃப்ளாட் ஃபை பற்றி உங்களுக்கு வீடியோ நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய். காய்ஸ் பார்த்தீங்கன்னா டே ட்ரீயோட ப்ராஃபிட்டை பார்த்துடலாமா? டோட்டல் வந்து 20 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். 11 hours 46 minutes கிட்ட லாகின் பண்ணியிருக்கோம். டோட்டல் 26 ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு ஆட் பண்ணிடுவோமா? டோட்டலாக வந்து ப்ராஃபிட் வந்து 20. எப்பவும் போல் பெட்ரோல் வந்து ஒரு 210. அதுக்கப்புறம் எப்பவும் போல் மார்னிங் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கு ஒரு 80 rupees. அதுக்கடுத்து ஈவினிங் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று குடித்தேன். அதுக்கு வந்து ஒரு 20. அதுக்கடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிச்சது. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரியாணி ஒன்று ப்ளைன் பிரியாணி ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கு ஒரு 80 rupees. டோட்டலாக இன்றைக்கி டே ட்ரீயோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1630 rupees எடுத்திருக்கோம் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து டே 1ஓட அதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டோட்டல் 1752 டே 1 and 2. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டே 3ஓட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3382 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் போக. அதே மாதிரி உங்களோட ஃப்ளாட் ஃபேவோட வீடியோ அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வச்சுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you another video. Bye bye.